கன்னி ராசி. மனசுக்கு சரின்னு தோன்றத திட்டவட்டமா செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க. இவங்க ஒண்ணு நெனச்சாங்கன்னா, அத செய்யணும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அலசி, ஆராய்ஞ்சு அது ஒரு மனசுக்கு திருப்தி படுற வரைக்கும் அந்த விஷயத்த விடவே மாட்டாங்க. சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும். அதே மாரி தனக்கு சொந்தமானவங்களுக்கு தலைமுடியிலேருந்து உள்ளங்கால்ல இருக்கக்கூடிய மண்ணு வரைக்கும் என்ன ஏதுன்னு பார்த்து, பார்த்து அவங்கள பத்திரப்படுத்தி வச்சுக்கக்கூடிய ஆற்றல் படைச்சவங்க. குடும்பத்துடைய சந்தோஷம் தான் இவங்களுக்கு உசுரு. இதனால இவங்களுக்கு எவ்ளோ கஷ்டம் வந்தாலும் சரி, கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் குடும்ப கௌரவத்த காப்பாத்துறதுக்கு தன்னுடைய உசுரையும் குடுப்பாங்க. பார்க்கறதுக்கு என்னமோ ரொம்பவே சாதுவாவும், எதுவுமே தெரியாத மாதிரியும் இருப்பாங்க. ஆனா இவங்கள விட ஒருத்தங்கள அப்படியே அக்யூரேட்டா எடை போடுறதுக்கு யாராலயும் பார்க்க முடியாது. ஆனா ரொம்ப வெளித்தோற்றத்துக்கு வெகுளியா இருப்பாங்க. ஒண்ணுமே தெரியாத மாரி அமைதியா இருப்பாங்க. சொல்லப்போனா நெறைய திறமைகளுக்கு சொந்தக்காரங்க இந்த கன்னி ராசிக்காரங்க. இவங்களால ஒருத்தங்கள அக்யூரேட்டா அடையாளப்படுத்த முடியும். ஆனா கன்னி ராசிய யாராலயும் அடையாளப்படுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு சூட்சமக்காரங்க. அதுக்குன்னு தப்பானவங்க கிடையாது. வெற்றியை மட்டுமே இலக்காக கொண்டு வாழ்ந்து வரக்கூடியவங்க இவங்க. இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னாக்க, அது மத்தவங்களுக்கு யோகம்னு சொல்லலாம். துணிச்சலுக்கும், தைரியத்துக்கும் பெயர் போனவங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தேன் கவுத்தேன்னு பண்ணவே மாட்டாங்க. நிதானமாக செயல்பட்டு நெனச்சத சாதிக்கக்கூடிய வல்லமை படைச்சவங்க இவங்க. இவருடைய செயல்பாடு எப்படி இருக்குதுன்னா, தெளிவா செயல்பட்டு திட்டமிட்ட வேலைய நடத்தி முடிக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். இவங்க ஒரு விஷயத்த எடுத்தாங்கன்னா, அதுல வெற்றி அடையாம பின்வாங்கவே மாட்டாங்க. சொல்லுவாங்க இல்லையா? முன்ன வச்ச கால பின்ன வைக்க மாட்டாங்கன்னு. அது இவங்களுக்கு தான் பொருந்தும். அது எவ்ளோ கஷ்டம் வேணா இருக்கட்டும். எவ்ளோ நெருக்கடி வேணா இருக்கட்டும். சொல்லப்போனா துன்பத்திற்கு துன்பம் கொடுக்கிற அளவு தைரியசாலிங்க. இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னாவே, அந்த இடமே நல்ல ஒரு சேஃபா உணருவாங்க. அதுவும் கன்னி ராசிக்காரங்கலாம் உங்களுடைய வாழ்க்கை துணையா இருந்தா, உங்கள மாரி ஒரு குடுத்து வச்சவங்கள யாராலயுமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு பொறுப்பேத்துப்பாங்க. உங்கள எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கிறது மட்டும் தான் தன்னுடைய இலக்கா வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க. இவங்களுடைய இலக்கு என்ன வேணா இருக்கட்டும். ஆனா, இவங்களுக்கு உரியவங்களுக்கான டைம எப்பவுமே குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தலைக்கு மேல வேலை இருந்தாலும், இவங்க வீட்ல இருந்து ஒரு ஃபோன் கால்ஸ் வருது அப்படின்னாக்க, அந்த எப்பேர்ப்பட்ட வேலையா இருந்தாலும் சரி, ஒதுக்கி வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு அவங்க ஃபோன் கால் எடுத்து வீட்ல இருக்கவங்களுக்கு என்ன ஏதுன்னு அப்புறம் நான் வரேன். நான் செஞ்சு குடுக்குறேன். சரிங்க அப்படின்னு சொல்லி வீட்ல இருக்கிறவங்களுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ். அப்புறம் தான் வேலைகளெல்லாம். இந்த மாரி ஒரு ஆட்கள் வீட்ல இருந்தாவே, அந்த வீடு எந்த அளவுக்கு சந்தோஷத்துல இருக்கும்னு நெனச்சு பாருங்க. யாரு என்ன தப்பு பண்ணாலும் சரி, அத அட் டைம்ல சரி பண்ணக்கூடிய புத்திசாலிங்க இந்த கன்னி ராசிக்காரங்க. இவங்கள நம்பி ஒருத்தங்க போயிட்டாங்க. அதாவது முகம் தெரியாதவங்க கூட போய் உதவி கேட்டாங்க அப்டின்னா, கன்னி ராசிக்காரங்க தயங்காம உதவி செய்யக்கூடியவங்க. இவ்ளோ அற்புதங்கள கொண்ட கன்னி ராசிக்காரர்களுக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க. ஜனவரி 1 முதல் கன்னி ராசிக்கு 10 குட் நியூஸ கொண்டு வந்திருக்கேன். இந்த 10 விஷயத்தினால உங்களுடைய வாழ்க்கை நிலையே மாறப்போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. இத்தன நாளா சும்மா பொய்யா சிரிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா? இனி உண்மையாவே உள்ளம் மகிழ்ந்து சிரிக்க போறீங்க. அந்த அளவுக்கு சாதகங்கள் மட்டுமே நடக்கப் போகுது. யோகங்கள் மட்டுமே தேடி வரப்போகுது. அதிர்ஷ்டம் அப்டின்னா அந்த இடத்துல கன்னி ராசியோட பேர எழுதுறான் அப்டின்ற அளவுக்கு எல்லா கிரகங்களுடைய அமைப்பும் உங்களுக்கு சாதகமா நிக்கிது. அது என்ன? எப்படி? தெளிவா பார்க்கலாமா? இந்த ஆங்கில புத்தாண்டு 2025ங்கிறது நிகழும் குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. சுக்ல பட்சத்து பிரதமை திதி பூரடம் நட்சத்திரம் வியாகாதம் நாம யோகம் பவம் நாமகரணத்துல கன்னி லக்னத்துல சித்த யோகத்துல நேத்திரம் ஜீவனம் அடைந்திருக்க பஞ்சபக்ஷியில கோழி வலுவிழந்திருக்கும் நேரத்துல 1/1/2025 பிறக்குது. கர்ம வினை கிரகம் சனி பகவானுடைய ஆதிக்கத்துல இருந்த 2024 நம்மள விட்டு விலகுது. வரக்கூடிய இந்த 2025 அப்படிங்கிறது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் புல் பூண்டுல இருந்து மனுஷ மக்கள்ல இருந்து விலங்குகள் வரைக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் சாதகமான வருஷம்னு உறுதிப்படுத்திக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இவ்வளவுலாம் கிடையாது. இந்த 2024 எந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சோ, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நல்ல வகையில இருக்க போகுது. அத பத்தி பேசினாக்கா தனிப்பட்ட வீடியோ போடணும். சோ இது கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கன்னி ராசிய பொறுத்தவரை உங்க ராசிக்கு 4ஆம் வீடான சுக வீட்ல தான் இந்த புத்தாண்டு பிறக்குதுங்க. இப்ப இத பேஸ் பண்ணி 10 நல்ல விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லையா? லிஸ்ட் போட்டு சொல்லட்டுமா? கவுண்ட் பண்ணிக்கிறீங்களா? மொத விஷயம், இழுபறியாக இருந்த வேலைகள் கூட விரைந்து முடியும். 2வது விஷயம்,
மனக்குழப்பம் நீங்கும். 3வது விஷயம், குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்கும். 4வது விஷயம், பிள்ளைகளுடைய போக்குல நல்ல மாற்றம் ஏற்படும். 5வது விஷயம், சுப நிகழ்ச்சிகளால வீடே களை கட்டும். 6வது விஷயம், கனிவான பேச்சுக்களால காரியங்களை சாதிப்பீங்க. 7வதா, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். 8வது, திருமண தடைகள் நீங்கும். 9வது, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 10வது, ஷேர் மூலம் கூட பணம் வரும். கோயில் கும்பாபிஷேகத்தலாம் முன்ன நின்னு நடத்தக்கூடிய அளவுக்கு சாதகமா இருக்க போகுது. இனி உற்சாகத்தோட வலம் வர போறீங்க. இப்ப நான் சொன்னது குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் தான் 10ஆ லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனா இன்னும் நெறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு. இப்ப பலன்கள பார்க்கலாமா? முதல்ல உங்களுக்கு நல்லது செய்றது யார் தெரியுமா? இந்த வருஷத்துல. தொடக்கமே 13/5/2025 வரைக்கும் குரு பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் வீட்ல நீடிப்பதனால, திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம் இந்த மாரி சுப நிகழ்ச்சிகள் உங்க வீட்ல ஏற்பாடாகும். உங்களுடைய ஆலோசனை எல்லாருமே ஏத்துப்பாங்க. பழைய கடன்கள பைசா பாக்கி இல்லாம அடைச்சிருவீங்க. புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீங்க. உறவுக்காரங்க மற்றும் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லாம் நீங்க முன்ன நின்னு நடத்தி குடுப்பீங்க. குறிப்பா அந்த வருஷம் சனி பகவான் உங்க ராசிக்கு 6வது வீட்ல இருக்காரு. இவர் வலுவில்லாம இருக்கிறனால எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அத நீ சமாளிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். உன்னுடைய மனபலம் கூடும். விஐபிகள்லாம் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. ஷேர் மூலம் பணம் வரும். பழைய கடன்ல இருந்து ஒரு பகுதி வசூல் செஞ்சுருவீங்க. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். வேற்று மொழி பேசுறவங்க, வேற்று மதத்தை சேர்ந்தவங்களால உங்களுக்கு உதவி இருக்கு. பயணங்களால ஆதாயம் உண்டு. கன்னி ராசிக்காரங்க இப்பலாம் கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப அலைஞ்சுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்து உயரும். குறிப்பா இந்த காலகட்டத்துல எல்லா விதமான தடுமாற்றம் மாறப்போகுது. இத்தன நாளா வீண் செலவு, விரைய செலவு, மருத்துவ செலவு நெறைய தேவையில்லாத செலவுகளா போயிட்டு இருக்கும். சம்பாதிக்கிறதெல்லாம் எங்க போகுதுன்னே தெரியாது. இனி எல்லாமே கட்டுக்குள்ள இருக்கும். உங்களுடைய சேமிப்பு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு தான் இருக்கு. இருந்தாலும் ரொம்ப நீங்க நல்லா இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நேரம் ஒதுக்கி யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, வாக்கிங் போங்க, சரியான உணவு எடுத்துக்கோங்க, நல்லா தூங்குங்க. இதெல்லாம் கன்னி ராசி கட்டாயம் உடல் ஆரோக்கியத்துக்காக செஞ்சு தான் ஆகணும். அடுத்து வியாபாரிகள பொறுத்தவரைக்கும், உங்களுடைய முதலீடுகளால அதிக லாபத்தை பார்ப்பீங்க. வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகமாகும். ஆனா வியாபாரம் சிறப்பா இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்காவது கடன் குடுத்தீங்கன்னாக்கா, அது உங்களுக்கு பிரச்சனைய கொண்டு வந்துரும். சோ யாருக்குமே கடன் குடுக்கக்கூடாது. தெரிஞ்சவங்களோ, தெரியாதவங்களோ. பழக்கவழக்கம் வேற, வியாபாரம் வேறங்கிறத உணர்த்திருங்க. ஆனா கன்னி ராசிகள்லாம் அந்த வாயே வராது. இல்லன்னு சொல்லவே மாட்டாங்க. மறுப்பு தெரிவிக்கிற ஒரு புத்தியே கிடையாது. இதனால நெறைய இடங்கள்ல சங்கடப்பட்டு நிக்கிறீங்க. அத மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்க. அடுத்த புரோக்கரேஜ் பண்றவங்க, ஏஜென்சி வச்சு நடத்துறவங்க, உங்களுக்கெல்லாம் உங்களுடைய தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். உணவு, இரும்பு, கட்டிடப் பொருட்கள், கமிஷன், ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி வகையான தொழில் செய்றவங்களுக்கு ஆதாயம் அடைவீங்க. அடுத்து உத்தியோக பணிகள பொறுத்தவரைக்கும் அலுவலகத்துல வேலை சுமை அதிகரிக்கும். மத்தவங்க செய்யக்கூடிய தவறுகள தட்டி கேட்க போயி, கூட வேலை பார்க்குறவங்களே உங்க மேல மனஸ்தாபம் வந்துரும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் என்ன சொல்றேன்னாக்கா, நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னாக்கா, இந்த வருஷம் எந்த ஒரு மன உளைச்சலுக்கும் போகாம பார்த்துக்கலாம். அதே மாரி இரவு பகலா உழைப்பீங்க. அதற்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நெறைய வருத்தப்பட்டுருப்பீங்க. ஆனா இப்போ, நீங்க பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தாலும், எல்லா விதமான புகழும் உங்களையே சேரும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். மேல் அதிகாரிகிட்ட இந்த மனஸ்தாபங்கள் மாறும். அவங்க உங்கள அனுசரிச்சு நடந்துக்கூடிய அளவுக்கு கால நேரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. சொல்லப்போனா அந்த 2025ல விஸ்வரூபம் எடுப்பீங்க. திடீர் யோகங்களும், வெற்றிகளும் அள்ளி தரக்கூடிய ஆண்டா இந்த வருஷம் கன்னி ராசிக்கு அமைஞ்சிருக்கு. உங்கள பொறுத்தவரைக்கும் கன்னி ராசியும் சரி, கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் சரி, பரிகாரம் மற்றும் வழிபாடு. திருப்பதி வெங்கடாச்சலபதி ஏதாவது ஒரு திங்கட்கிழமையில போயிட்டு வணங்கிட்டு வாங்க. தினம் தினம் சுப்ரபாதத்த வீட்ல ஒலிக்க விடுங்க. சனிக்கிழமைகள்ல வீட்டு விலங்குகளுக்கு உணவு கொடுங்க. அதே மாரி இந்த வருஷத்துல உங்களால எவ்வளோலாம் முடியுமோ, வேப்ப மரம் கன்று இருக்கு இல்லையா? அத நட்டு வைங்க. உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாகும். எதெல்லாம் நினைச்சு இத்தன நாளா கனவு கண்டுட்டு இருந்தீங்களோ, அது எல்லாமே நடந்தாவே உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா கன்னி ராசிகள பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய இறுதி காலம் வரைக்கும் பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. புரியுதுங்களா? அது எல்லாமே நடக்கும். திரும்பவும் சொல்றேன். கன்னி ராசி, கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்கு. தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் வருவதனால தொழில் சிறக்கும். பணியிடத்துல பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரம் செய்றவங்களுக்கு தொழில் விரிவு செய்யக்கூடிய அளவுக்கு யோகம் இருக்கு. சோ இப்போ வரைக்கும் பார்த்தது கன்னி ராசிகளுக்கான 2025 ஜனவரி 1 முதல் எப்படிப்பட்ட நிலையில இருக்க போறீங்கிறத பார்த்திருக்கேன். இதுல இருந்தே கன்னி ராசிகளுக்கு புரிஞ்சிருப்பீங்க. அதிர்ஷ்ட காலம்னு. இப்ப நம்ம நட்சத்திர பலன்கள பார்க்கலாம். கன்னி ராசி, உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உங்கள பொறுத்தவரைக்கும் பணப்புழக்கம் கூடக்கூடிய வருஷம்னு சொல்லலாம். இந்த வருஷத்துல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே கடகடன்னு நடக்கும். காரியங்கள் இருந்த தடைகள், வீண் அலைச்சல்கள், குடும்பத்துல இருந்த நிம்மதியற்ற நிலை, பொருளாதாரத்துல இருந்த சிரமங்கள் எல்லாமே மறைய போகுது.
அதிர்ஷ்டகரமான பலன்களை மட்டுமே இப்போ நீங்க அனுபவிக்க போறீங்க. ஒட்டு மொத்தமா சொன்னாக்கா இந்த காலம் அப்படின்றது யோகமான காலமா இருக்க போகுது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், பணப்புழக்கம் கூடும், எடுத்த காரியங்கள்ல வெற்றி ஏற்படும், ஆரோக்கியம் அதிகரிக்கும், எதிர்ப்புகள் இல்லாமல் போகும், அபார ஆற்றல் உண்டாகும், குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். இந்த வருஷம் முழுக்க சனியோட சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? நன்மையான பலன்களை மட்டும் அள்ளி கொடுக்க போறார். சங்கடங்கள் விலகப் போகுது, நெருக்கடிகள் இல்லாமல் போகும், முயற்சிகள் வெற்றி பெறும். இந்த வருஷம் முழுக்கவே யோகம் தாங்க. நினைச்சதே அடையக்கூடிய நிலையை உண்டாக்குறாரு. முயற்சிகளை வெற்றியாக மாத்தி கொடுக்கிறாரு. சமூகத்துல செல்வாக்கை உயர்த்தி பிடிக்கிறாரு. வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்துறாரு. எதிர்ப்புகள் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கிறாரு. உங்களுடைய கர்ம வினைக்கேற்ப நல்ல பலன்களை அள்ளி கொடுப்பாரு. அடுத்து ராகு கேதுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கும். வாழ்க்கையில் இந்த தடுமாற்றம் மறையும். மனசுல இந்த குழப்பங்கள் மறையும். எதிர்பார்ப்புகள் உடனே நடக்கும். குடும்பத்துல இந்த பிரச்சனைகள் மறைய போகுது. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை இருக்கும். வரவு செலவுகள்ல திருப்தியான நிலை உண்டாகும். அடுத்து குருடைய சஞ்சாரம். எந்த விதமான சங்கடங்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய நிலையை உண்டாக்கி கொடுக்கிறாரு. தொழில்ல, வியாபாரத்துல இந்த சங்கடங்கள் மறையுது. பணியிடங்கள்ல தோன்றிய நெருக்கடிகள் விலகுது. குடும்பத்துல இந்த பிரச்சனைகள் குறையும். குறிப்பா தடைகளை தாண்டி வெற்றி அடையக்கூடிய காலகட்டம். எதிர்பார்ப்பு நிறைவேறும், செல்வாக்கு அதிகரிக்கும், பணம், பதவி, பட்டம் இந்த நிலைகள்லாம் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும். சங்கடங்கள் தீரும், பொன் பொருள் செல்வாக்கு அதிகரிக்கும், வாழ்க்கையே வளமா மாறும், குடும்பம், தொழில், உத்தியோகம் எல்லா விதங்களையும் மகிழ்ச்சி ஏற்படும். அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே உங்க வாழ்க்கையே முன்னேற்ற நிலையை தான் அடைய போகுது. சட்ட சிக்கல்கள் இருந்து உங்களை விடுவிச்சு வைக்கிறாரு. அலுவலகத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும், உடல்நல முன்னேற்றம் ஏற்படும், எதிரிகள் எல்லாம் பலம் இழந்து போவாங்க. வெளி வட்டாரத்துல செல்வாக்கு உயரும், தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும், வருமானம் அதிகரிக்கும். உங்களை பொறுத்திருக்கும் பொதுப்படியா சொல்லணும் மிகப்பெரிய யோகம் உண்டாகும். இது வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் விலகுது, முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும், தொழில் இருந்த தடைகள் விலகுது, பொருளாதாரம் உயரும், அரசு ஊழியர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே செல்வாக்கு அதிகரிக்கும், எண்ணியதை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம். தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்க தொழில் இருந்த நெருக்கடிகள் விலகி புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஏற்றுமதி, இறக்குமதி, பங்கு வர்த்தகம், ஆட்டோமொபைல்ஸ், எலக்ட்ரானிக்கல்ஸ், மெடிக்கல், மருத்துவம், பப்ளிகேஷன், யூடியூப், விவசாயம், கல்வி நிறுவனங்கள், டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரியான தொழில் இருக்கிறவங்க முன்னேற்றம் அடைவீங்க. வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள், கதாசிரியர்கள் உங்களுக்கு எல்லாம் உடைய தொழில வளர்ச்சி உண்டு. பணியாட்களை பொறுத்திருக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்களா? நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் இருந்த சங்கடங்கள் தீர்ந்து உங்களுடைய திறமைகள் இனிமேலும் மதிக்கப்படும். நீங்க எதிர்பார்த்த உயர்வே அடைய போறீங்க. வேலையில புதிய பொறுப்புகள் ஏற்படும். கூடுதலா மதிப்பு மரியாதை உண்டாகும். அரசு ஊழியர்களுக்கெல்லாம் விரும்பி இடத்துக்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் உடல் பாதிப்புகள் நீங்குது. உறவுக்காரங்கள் மத்தியில மதிப்பு கூடும். பகைவர்களும் உங்களை தேடி வருவாங்க. முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். பொன் பொருள் சேரும். கணவரே உங்களை புரிஞ்சுக்கிட்டு இப்ப இனிமேலுக்கு ஆதரவா இருப்பாங்க. திருமண வயதுல இருக்கு நல்ல வரன் தேடி வரும். வேலை இல்லாதவங்களுக்கு, வேலை தேடுறவங்களுக்கு நீ எதிர்பார்த்த நல்ல தகவலோட நல்ல வேலை அமையும். கல்வியை பொறுத்திருக்கும் பொதுத் தேர்வுகள்ல நீ எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். விரும்பிய மேற்படிப்பை விரும்பிய கல்லூரிகள்ல சேர்ந்து படிப்பீங்க. மருத்துவம், இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் இந்த மாதிரியான துறைகள்ல நல்ல முன்னேற்றம் உண்டு. சிலருக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுங்க. அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல இருந்த குறைபாடுகள் விலகும். தொற்று நோய், பரம்பரை நோயாவே இருந்தாலும் சரிங்க. இனி அதை மருத்துவ சிகிச்சையினால கட்டுக்குள்ள வரும். முழுசா அதுல இருந்து வெளிவர போறீங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த கால நெருக்கடிகள் இருந்து இப்போ மீண்டு வந்துருவீங்க. குடும்பத்துல இந்த சங்கடங்கள் தீரும். தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சொத்து சேர்க்கை உண்டாகுது. இழுபறியாக சொத்து விவகாரம் கூட ஒரு முடிவுக்கு வரும். பணத்தட்டுப்பாடு தீரும். சிலர் வீடு கட்டி குடியேறுவீங்க. சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு லாபம் அதிகமாகும். சிலருக்கு திருமணம், வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஆனந்திரமும் விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும். ஆனந்திரமும் முடியாதவங்க சனிக்கிழமைகளாவது இந்த விஷயத்தை செஞ்சாகணும். இதனால செல்வ செழிப்பு மேலோங்கும், நிம்மதியான வாழ்க்கை நிலை உருவாகும். அடுத்தது அஸ்தம் நட்சத்திரம். முதல் விஷயம் உங்களுக்கு இந்த வருஷத்துல கட்டாயம் திருமணம் நடக்கும். புரியுதுங்களா? இப்போ சனி கொடுக்க யார் தடுப்பார்? இவர் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கார். குரு பார்க்க கோடி நன்மை. எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். சங்கடங்கள் எல்லாம் விலகும். எடுத்த செயல்கள் எல்லாமே வெற்றி. எதிரிகள் விலகி ஓடுவாங்க. பொருளாதார உயர்வு இருக்கு. காரியங்கள்ல அனுகூலம் இருக்கு. தொழில வளர்ச்சி ஏற்படும். ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இருக்கும். வழக்குகள்ல வெற்றி உண்டாகும். திருமண வயதுல இருக்கு நல்ல வரன் தேடி வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். இது பொதுவா. இந்த வருஷம் உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு என்ன பண்ண போறார்? சங்கடங்களை நீக்கி, உடல் பாதிப்பை விலக்கி, ஆரோக்கியத்தை மேம்படுத்தி, வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுத்து, இருள் மறைந்து வெளிச்சம் பரவிய வாழ்க்கை நிலையை கொடுக்கிறார். எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். கௌரவம், செல்வாக்கு உயரும். அடுத்து ராகு கேது இந்த வருஷம் முழுக்கவே உங்களோட முயற்சிகள்ல இருந்த தடுமாற்றத்தை மறைய செய்யறாங்க. நட்புகளால உங்களுக்கு இருந்த சங்கடங்களை விலக்கி வைக்கிறாங்க. உங்களுக்கு இருந்த தடுமாற்றத்தை முழுசா நீக்கி ஒரு தெளிவை கொடுக்குறாங்க. வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளும் மறைய போகுது. அடுத்து குருவுடைய சஞ்சாரம். கெடுபலங்கள் மாறுது. செல்வாக்கு உயரும்.
பட்டம், பதவி இந்த மாதிரி உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாகும். சமூகத்துல அந்தஸ்து அதிகரிக்கும். பொருளாதாரம் உயரும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்படுத்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். குலதெய்வ அருளால சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இவரை தொடர்ந்து சூரிய பகவானோட சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே அந்தஸ்து அதிகரிக்கும். உங்களை பாதுகாத்து நிக்கிறாரு. பணியாட்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அனுமதி கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகுது. எதிர்ப்புகள் விலகுது. முயற்சிகள் வெற்றியாக மாறுது. சிலருக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். உங்கள பொறுத்தவரைக்கும் போதுப்படுங்க. அந்த வருஷம் முழுக்கவே குறைகள் இல்லாத வருஷம்னு சொல்லலாம். குன்றி மீது ஏற்றப்பட்ட விளக்கு மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படின்னு பிரகாசிக்க போகுது. செல்வாக்கு உயரும். ஆற்றல் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுடைய நிலை மேம்பட்டு நிற்கும். ஆரோக்கியம் சீராகும். பணியாட்களை பொறுத்தவரைக்கும் நெருக்கடிகள் விலகுது. உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். வியாபாரம், தொழில இருந்த தடைகள் விலகுது. போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க. இந்த வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு யோகமான வருஷமா தான் பிறந்திருக்கு. தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா, தொழில இருந்த நெருக்கடிகள் நீங்கும். திட்டமிட்டு செயல்படுவீங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி அடைவீங்க. லாபம் காண்பீங்க. அரசு வழியில நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். பத்திரை எழுத்தாளர், கலைஞர்கள், ஏற்றுமதி, இறக்குமதி, வர்த்தகம், வெள்ளி, ஜவுளி, குடிநீர், டிராவல்ஸ், வழக்கறிஞர், அ எந்த தொழில் செய்தாலும் சரி, பத்திரிகை, சின்னத்திரை, பங்கு சந்தை, எந்த மாதிரி தொழில் இருந்தாலும் சரி, தொழில் ரீதியா ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், மேன்மை உண்டு. அடுத்து பணியாட்கள பொறுத்திருக்கும். ஒருத்தர் கீழ நீங்க கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய எந்த வேலைய பார்த்தாலும் சரி, அரசு பணியில இருந்தாலும் சரி, செல்வாக்கு உயரும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். இடமாற்றம் கிடைக்கும். தனியார் நிறுவனத்துல உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் உண்டாகும். பெண்கள பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவீங்க. உடல்நிலையில ஏற்படுத்த பாதிப்புகள் விலகுது. பணியாட்களுக்கு பதவி உயர்வு உண்டு. குருவினுடைய பார்வையினால திருமண வயதிலுக்கு நல்ல வரன் அமையும். வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். குடும்பத்துல செல்வாக்கு உயரும். புதுசா சொத்து வாங்குவீங்க. பிள்ளைகளால பெருமை சேரும். சிலர் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. அடுத்து கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் பொதுத் தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகள்ல நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களை அடைவீங்க. அரசு கனவுகள் எல்லாமே இப்ப நனவாகும். விரும்பிய கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும். அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் மருத்துவ செலவுகள் குறையும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். பரம்பரை நோயிலிருந்து கூட இப்ப விடுபடுவீங்க. ஆரோக்கியம் மேம்பட்டு நிக்குது. அடுத்து குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் வருமானம் பல வழியில அதிகரிக்கும். குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் தீருது. சொத்து மீது இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும். சிலர் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை மேம்படும். வெளி வட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு கூடும். பிள்ளைகளுடைய நிலையில உயர்வு இருக்கும். சிலர் வீட்டுக்கு தேவையான நவீன சாதனங்களை வாங்குவீங்க. வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும். அதாவது கோயில் திருப்பணிக்கு நிதி உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வருமான நிலை உயர்வை அடையுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி வழிபாடு செய்ய நன்மைகள் பெருகும். அடுத்து சித்திரை நட்சத்திரம். இந்த வருஷத்துல நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். சமூகத்துல செல்வாக்கும், முயற்சியில வெற்றியும், பகைவரை வீழ்த்தக்கூடிய வலிமையும் இருக்கு. பணவரவு இருக்கும். நினைச்சது நடக்கூடிய ஆற்றல் உண்டாகும். தொழில முன்னேற்றம் இருக்கும். வழக்குகள்ல சாதகமான நிலையும், எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வலிமையும் பெறுவீங்க. இந்த வருஷம் முழுக்க சனி பகவானோட சஞ்சாரம் வெற்றியை கொடுக்கிறாரு. சங்கடங்களை விரட்டி அடிக்கிறாரு. யோகத்தையும் செல்வாக்கையும் அதிகமா கொடுக்கிறாரு. தொழில்ல பணிகள்ல முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு. வழக்கல்ல வெற்றியை உண்டாக்குறாரு. சங்கடங்கள் இல்லாத முழுமைய நன்மையை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய வருஷம். போராட்டமான நிலையில கூட விடுதலை அடைவீங்க. அடுத்து ராக்கேதுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே நினைச்சதை சாதிப்பீங்க. புதிய முயற்சிகளை வெற்றி உண்டாகும். பணவரவுல இந்த தடைகள் விலகுது. பல வழிகள்ல பணம் வரும். செல்வாக்கு உயரும். அடுத்து குருடைய சஞ்சாரம் அபரிவிதமான யோகத்தை கொடுக்கிறார். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடத்தி வைக்கிறார். வேலை தரவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமண வயதிற்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும். வீடு கட்டி குடியேறுவீங்க. அரசியல்வாதிக்கு செல்வாக்கை உயர்த்தி பிடிக்கிறார். புதுசா பதவிகள், பொறுப்புகள் எல்லாம் தேடி வரும். குறிப்பா தொழில் இருந்த தடை, பொருளாதார நெருக்கடிகளை விலக்கி வைக்கிறார். எல்லா விதங்களையும் அதிர்ஷ்டம் தான். அடுத்து சூரிய பகவானோட சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே எதிர்பார்த்த நன்மை உண்டாகும். வியாபாரம், தொழில லாபம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். அலுவலகத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். எதிர்ப்புகள் விலகும். ஆரோக்கியம் சீராகும். சட்ட சிக்கல்கள் கூட ஒரு முடிவுக்கு வரும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். பொதுவா பார்த்தோம்னாக்க இந்த வருஷம் முழுக்கவே சூழ்நிலைகள் சாதகமா இருக்கும். தொழில் உத்தியோகத்துல உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். செயல்பாடுகள்ல விவேகம் இருக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். தெய்வீக சிந்தனை அதிகமாகும். குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும். எதிர்பார்த்த வருவாயை அடைவீங்க. நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். சொத்து சேர்க்கை உண்டாகுது. மனசுல துணிச்சல் அதிகரிக்குது. அது தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்க தொழில்ல நீ எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைய போறீங்க. போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க. புதிய முதலீடுகளால ஆதாயம் தரும். பங்கு சந்தையில லாபம் அதிகரிக்கும். அரசு வழிகள்ல உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகுது. புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துல இருந்த பிரச்சனைகள் மறையாது. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறவங்க கூட உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படும். பணியிடங்கள்ல உங்களுடைய நிலை உயர்வை அடையும். திறமைகள் மதிக்கப்படும். ஊதிய உயர்வு அதிகரிக்கும். அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தனித்திறமைகள் வெளிப்படும். குடும்பத்துல செல்வாக்கு உயரும். நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல பொறுப்புகள் வந்து சேரும். வருமானம் உயரும். குலதெய்வ அருள் கிடைக்கும். உடல்நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் தீருது.
வாழ்க்கை துணை வழியில உங்களுக்கு ஆதரவு பெருகும். குடும்பத்தை வழிநடத்தி செல்வதில உங்களுடைய பங்கு அதிகமாகும். புதுசு சொத்து வாங்குவீங்க. பிள்ளையுடைய கல்வி, வேலை, திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல முன்னேற்றத்தை அடைவீங்க. மறைமுக எதிரிகள் கூட இனி விலகி ஓடுவாங்க. கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் தேர்வுகள்ல எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். மேற்கல்வி முயற்சிகள் வெற்றியாக மாறும். அடுத்த உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் நோய்கள்ல இருந்து நிவாரணம் கிடைக்கும். பரம்பரை நோயாவே இருக்கட்டும், இல்ல தொற்று நோயாவே இருக்கட்டும், மருத்துவ சிகிச்சைனால முழுசா குணமடைவீங்க. நடைப்பயிற்சி, யோகா இந்த மாதிரியான விஷயங்கள தொடர்ந்து செய்வதனால உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்குங்க. அடுத்து குடும்ப நிலையை பொறுத்தவரைக்கும் பொருளாதார நிலையில இருந்த சங்கடங்கள் விலகுது. பெரியவங்களுடைய அன்பும், ஆதரவும் பெருகும். குலதெய்வ வழிபாட்டுல ஈடுபடுவீங்க. துணிச்சலோடு செயல்பட்டு குடும்பத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க. புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. தம்பதிகள பொறுத்தவரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா நடந்துப்பீங்க. சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பிள்ளைகளுடைய மேற்கல்விக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பீங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். அனுதினமும் மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்வதனால வாழ்க்கையில நன்மைகள் அதிகரிக்கும். செல்வ செழிப்பு மேலோங்கும். இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, கன்னி ராசிக்கு ஜனவரி 1 முதல் வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சகல விதங்கள்லயும் யோகம், அதிர்ஷ்டம். 2025ல பூமியில வாழும்போதே சொர்க்கத்துல வாழக்கூடிய ஒரு நிலையை கன்னி ராசிக்காரங்க அனுபவிக்க போறீங்க. எல்லா விதங்கள்லயும் அதிர்ஷ்டம் தான் உங்கள தேடி வருங்க. வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. கடவுளுடைய அனுகிரகம் முழுசா உங்களுக்கு துணை இருக்கு. குறிப்பா குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமா இருக்கு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். நல்லதே நடக்கும்.